சிந்து பைரவில சுல்லான் மூலியமா சீக்கிரமா உண்மை வெளியே தெரிஞ்சிரும் போல. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த சுல்லான சிவா பாக்குறாரு. ஏண்டா மண்டபத்துல அப்படி போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. சுல்லான் எதுவும் பேசாம அப்படியே நிக்கிறாரு. நீ சொன்ன பொய்னால எனக்கு 6 மாசம் வேலை போயிருச்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே நிக்காம சுல்லான் விறுவிறுன்னு போயிடுறாரு. சிவாவால என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியல. அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. இங்க எசக்கி சிட்டு கிட்ட இருந்து ஏதாவது உண்மையை வர வைக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. சிட்டு கிட்ட வந்து தலைவலிக்குது, காஃபி போட்டு தரியான்னு கேக்குறாரு. காஃபி போட்டுட்டு இருக்கும்போது உனக்கு சிந்துவை தெரியுமா முன்னாடியே அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான் படபடன்னு வந்துருது சிட்டுக்கு. ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சும்மாதான் கேட்டேன், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம வீட்ல இருந்து யாரோ டாக்டர் மொபைல்ல இருந்து சிந்துக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாருன்னு தெரியல. எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ சிந்து கூட நல்லா பேசுற மாதிரி பேசி அவ யாரு கூட எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம்னு தெரியாம நம்மகிட்டே வந்து இப்படி ஒரு உதவி கேட்கறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பக்கு பக்குன்னு இருக்கு சிட்டுக்கு. சிட்டு கையெல்லாம் நடுகிறத பார்த்துட்டு எசக்கி அங்க இருந்து போறாரு. சிவாவோட அப்பா கல்யாண ஆல்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி கிட்ட கொடுக்குறாரு. அன்னபூர்ணி சிந்து பைரவிய கல்யாண ஆல்பம் பாக்குறதுக்காக கூப்பிடுறாங்க. சிந்து ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா எந்திரிக்கிறாங்க. பைரவி எனக்கு தலைவலிக்குது, ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும் அன்னபூர்ணி அதுக்கப்புறம் சிந்து கிட்ட சரி நீ வாமா ஆல்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிந்துவும் கொஞ்சம் கூட எதையுமே நினைக்காம ரொம்பவே சந்தோஷமா கல்யாண ஆல்பத்தை பாக்குறதுக்காக போய் உட்காடுறாங்க. கல்யாண ஆல்பத்தையும் பாக்குறாங்க. சிவாவும் சிந்துவும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிந்து உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குமா அப்படின்னு அன்னபூர்ணியும் சொல்றாங்க. இங்க மகா எசக்கி எல்லாருமே யாருடா சிவா மொபைல்ல இருந்து அந்த மெசேஜ் அனுப்பியிருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எசக்கியும் எனக்கு யாரு மேல சந்தேகப்படுறதுனே தெரியலக்கான்னு பேசிட்டு இருக்காரு. இத சிட்டு அங்க இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை சுத்தி இருக்கிறவங்கனாலேயே போயிருச்சே, யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே, எப்படியாவது யாருன்னு கண்டுபிடிச்சு உண்மையை எல்லாருக்கும் நிரூபிச்சே ஆகணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா உடனே அண்ணனே ஒருவேளை ஸ்னேகாக்கு அனுப்புறதுக்கு பதிலா சிந்துக்கு அனுப்பிட்டாரோ, ரெண்டுமே எஸ்ல தானே ஆரம்பிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஈக்க மாதிரி பேசாத, சிவாலாம் அப்படி அனுப்புற ஆளே கிடையாது. யாரோ வேணும்னே சிவாவோட மொபைலை எடுத்து சிந்துக்கு அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஒரு நாள் கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு எசக்கி சொல்றாரு. இடா இப்ப அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இப்ப வேலை என்னன்னா சுல்லான் வாயில இருந்து உண்மையை வர வச்சே ஆகணும். சுல்லான் கிட்டதான் இப்ப எல்லாமே இருக்கு அப்படின்னு பிளான் போடுறாங்க. இதை சிட்டு கேட்டுட்டே தான் இருக்காங்க. அன்னபூர்ணி கல்யாண ஆல்பம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சரிமா இதை ரூம்ல கொண்டு போய் வை, சிவா வந்தோன்னா பாக்கட்டும்னு சொல்றாங்க. எப்படிதான் இந்த டைலாக் எல்லாம் பேசுறாங்களோ, ஆல்ரெடி அவர் வேலை போயிடுச்சுன்னு செம கடுப்புல இருக்காரு. ஏண்டா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு இருக்காரு. அவர்கிட்ட போய் கல்யாண ஆல்பத்தை காமிச்சா எவ்வளவு கடுப்பாவாரு. காயத்ரி கிட்ட இந்த ஆல்பத்தை கொண்டு போய் ஆறுமுக ரூம்ல வை, பைரவி அப்புறமா பாக்கட்டும்னு சொல்றாங்க. சிந்துவோட அம்மா அப்பா கோயிலுக்கு வர்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த சம்பத்தும் அவரோட மச்சானும் வந்துடுறாங்க. கிழவை மட்டும் அன்னைக்கு நடுவுல வரலைன்னா ஆறுமுகத்தோட தங்கச்சிக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு பேசிட்டு நேரா அவர்கிட்ட பேச போறாங்க. என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷமா எல்லாம் இருக்காத, சீக்கிரமா ஒரு 2 பொண்ணுங்களும் உன் வீட்டுக்கு வந்துருவாங்க. சிந்துவை மகாவும் சிவாவும் சேர்ந்தே அந்த வீட்டுல இருந்து துரத்தி அடிச்சிருவாங்க. பைரவி நான் வாழ மாட்டேன்னு அவளே வந்துருவா. பிள்ளைங்களுக்கு சீக்கிரமா வேற மாப்பிள்ள பார்த்தே ஆகணும், இப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. டேய் இதுக்கு முன்னாடியாவது 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பொறுப்பு எனக்கு இருந்துச்சு, இப்ப அதுவும் கிடையாது. உங்க 2 பேத்தையும் வெட்டி சாச்சிட்டு ஜெயிலுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சாரதா சொல்ல நாங்க யாருன்னு சீக்கிரமா உங்களுக்கு நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு கோபமா போறாங்க இவங்க 2 பேரும். ஸ்கூல்ல சுல்லானோட ஃப்ரெண்ட்ஸ் சுல்லான் கிட்ட ஏன்டா சிந்து அக்கா டாக்டரை கல்யாணம் பண்ணாங்க, டாக்டர் தான் கடத்திட்டு போய் சிந்து அக்காவை கல்யாணம் பண்ணிட்டாருல, அவர் கெட்டவர் தானே, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம எதுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. டாக்டர்லாம் ஒண்ணு கெட்டவர் கிடையாதுடா அப்படின்னு சுல்லான் சொல்ல எப்படிடா இப்படி சொல்ற, உங்க அக்காவை கடத்திட்டு போனவரை கெட்டவர் இல்லைன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் இல்லாம சுல்லான் தனியா போய் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிந்துக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் டாக்டர் வந்து பேசினதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு. எல்லாரும் வந்து சுல்லான எழுப்புறாங்க. ஆனா அவரு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா திடீர்னு ரத்தம் வந்து எடுக்கிறாரு. பிரின்சிபல் வந்து என்னன்னு பாக்குறாரு. அதுக்குள்ள இன்னொரு டீச்சர் அங்க வந்து இன்னொரு பையனும் மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் மயங்கி விழுறாங்க ஸ்கூல்ல. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணா ஹைவேல பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எந்த ஆம்புலன்ஸும் அவைலபிளா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம சிவாக்கு கால் பண்றாரு பிரின்சிபல். நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஆம்புலன்ஸுக்கும் கூப்பிட்டு பார்த்தோம், யாருமே வரலன்னு சொல்றாரு. இதோ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்க இருந்து வர்றாரு. மயங்கி விழுந்த சுல்லான பார்த்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு செக் பண்றாரு. சிவா தான் எப்படியும் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களோட உயிரையும் காப்பாத்த போறாரு. காப்பாத்துறதுனால ஒருவேளை சுல்லான் உண்மையை சொல்லிடுவாரோ. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.